இருந்தாலும் நானாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை பொறுத்து, நம்முடைய குணாதிசயங்களை பொறுத்து, நம்முடைய நடைமுறைகளை பொறுத்து தான் நாம் எப்படிப்பட்ட கனி உள்ளவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மை கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கனியற்ற பாழ்மரமாக இருக்குன்னு சொல்லி யாரையும் என்ன செய்யல ஆண்டவர் அழைக்கவே இல்லை. எல்லாரும் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருமே அழைக்கிறார். ஆகவே நாம் கனி கொடுக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறபடியினாலே ஆண்டவர் நம்மிலே கனிகளை எதிர்பார்க்கிறார். வேதத்தில் நான் வாசிக்கிறோம், என்னிலே கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அநேகரை பார்த்து கொண்டே இருக்கின்றார், கனி உண்டா என்று பார்க்கிறார். ஆனால் கனிகள் கொடுப்பதற்கு அநேக வாய்ப்புகளையும் கொடுக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக குறிப்பிட்ட கனி கொடாதவர்களாக இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அந்த கொடியை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கனி கொடுக்கிற கொடியாக இருக்குமானால் யாரும் அந்த கொடியை என்ன செய்ய மாட்டோம், அறுத்து போடவே மாட்டோம். இன்னும் விளைச்சல் கொடுக்கிற மகசூல் உள்ள பயிர்களை நம்ம செய்வோமானால் இன்னும் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் களையை எடுப்போம், இன்னும் கொஞ்சம் உரம் போடுவோம், இன்னும் கொஞ்சம் தண்ணீர் பாய்ப்போம், இன்னும் கொஞ்சம் அது நமக்கு என்ன கொடுக்கும், நமக்கு பலனை கொடுக்கும் என்று சொல்லி பலன் கொடுக்கிற செடிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் கனி கொடுக்கிறவங்களுக்கு இன்னும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நானும் நீங்களும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை கனியற்றவர்களாக நம்ம இருப்போமானால் ஆண்டவர் நம்மை சீக்கிரத்திலே நம்மை அவர் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிடுவார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் கனி கொடுப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார். வேதத்தில் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு சவுல், புதிய ஏற்பாட்டிலே சவுல் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட 2 மனிதர்களை நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். இந்த 2 பேரும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் தான். இந்த 2 பேரும் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் இவர்களை எல்லாரையும் அழைத்திருந்தார். ஆனால் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் பழைய ஏற்பாட்டு சவுல் அவன் கனி கொடுப்பதிலே அவன் குறைந்து போனவனாக கர்த்தரால் அறுக்கப்பட்டு போகக்கூடிய, தள்ளப்பட்டு போகக்கூடிய நிலைக்கு அவன் போய்விடுகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டு தேவ மனுஷனாகிய சவுல் என்ற பவுல் அவன் கனிகளை கொடுத்து கொண்டே இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனை அதிக கனிகள் கொடுக்கும்படியாக கர்த்தவனை ஆசீர்வதித்து இன்னும் அவனுடைய வாழ்க்கையிலே நல்ல உயர்வையும் தேவனுடைய மனுஷன் என்கிற உன்னதமான ஸ்தானத்தையும் கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஆகவே ஏன் இந்த 2 பேரும் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இவர்கள் எவ்விதமாக கனி கொடுக்காதவர்களாயும் கொடுக்கிறவர்களாயும் எப்படி மாறினார்கள் என்பதை சில வசனத்தின் மூலமாக நாம் தியானிப்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு சவுலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு சவுலை